இந்த பட்டா ரெவென்யூ ஸ்டாண்டிங்கான பட்டா கிடையாது. நிறைய பேர் குழம்பிக்கிறாங்க. ரெவென்யூ ஸ்டாண்டிங்கான முதல்ல பேசினேன் 15-21 ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கொடுக்குற பட்டா கிடையாது. இது முழுக்க லேண்ட் ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட் கொடுக்குற பட்டா. இந்த லேண்ட் ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட் கொடுக்குற பட்டால எஸ்சி கண்டிஷன் கிடையாது. எஸ்சி கொடுத்தா எஸ்சி வச்சுக்கலாம் கிடையாது. டிஸ்போசல் ஆஃப் லேண்ட் பணம் கொடுக்குறோம், பணம் இவங்க வாங்கிடுறாங்க. அது ஒரு டைட்டில் விட்டுறாங்க. 20 வருஷம் இஎம்ஐ மாதிரி கட்டி வாங்கிடுறாங்க. அந்த எப்பட்டா, இந்த எப்பட்டா மதுராந்தகத்துல உளுந்தமங்கலம் ஒரு ஊர், மதுராந்தகத்துல ஒரு பெரிய நிலச்சுவாண்டார்கிட்ட சர்ப்ளஸ் லேண்ட் அறிவிச்சு இந்த அப்படின்னு சொல்லி ஒரு 50 பேர், அது ஒரு தெற்கு தலித் கிராமம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே நிறைய பேர் கொடுத்தாங்க. சரிங்களா? எப்பட்டா கையில் வச்சிருக்காங்க, பொசஷன் எடுக்கல. ஏன்னா எப்பட்டா நல்ல லேண்ட் ரிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் படி கையில் இருக்குது. ஆனால் அனுபவத்துக்கு போக முடியும், அனுபவத்துக்கு மக்கள் போக முடியல. இன்னைக்கும் அது வந்து கணக்கில் யார் இருக்குன்னா அது நிலச்சுவாண்டா இருக்கிறதா இருக்குது. சட்டப்படி எடுத்தாங்க, சட்டப்படி செஞ்சுட்டாங்க. இது எப்படிங்க, நீங்க நேரம் கோயம்புத்தூர் போயிருங்க, ஜீசஸ் கல்சா இந்த காலேஜ் இருக்கீங்க, கார்மே காலேஜ் இருக்கீங்க, அங்க அந்த நேரம் கோவை குற்றாலம் சொல்லுவாங்க. அந்த கோவை குற்றாலம் பகுதியில் இருக்கிற வில்லேஜ்ல அங்க இந்த பக்கத்துல இருப்பாரு ஜெகதீஷ் நடுவுல இந்த ஏரியால லேண்ட் ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட்ல எப்பட்டா கொடுத்தாங்க. எப்பட்டா கொடுத்தவங்களுக்கு கரெக்ட் இன்ன வரைக்கும் போகும்போது இது வரைக்கும் போகும்போது இந்த நிலச்சுவாண்டா சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டான்லின்னு ஒரு ஆள் இருந்தாங்க, கேஸ் போட்டு இந்த நம்பரை ஆட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எப்பட்டா தூயப்பட்டா நல்லா என்ன புரிஞ்சுக்கணும்னா எப்பட்டா கொடுத்தாங்கல்ல, கொடுத்தாலும் அந்த மக்களுக்கு ரெவென்யூ ஸ்டாண்டிங் ஆக்ட்ல என்ன நிலைமையோ அதேதான். பொசஷன் கொடுப்பதில்ல அல்லது தூயப்பட்டால ஏற்படுறது இல்ல, பொசஷன் கொடுத்தா தூயப்பட்டால ஏற்படுறது இல்ல, கடையோடு தான் அனுபவிக்கிறார்கள். நிலத்துல கடையோடு தான் அனுபவிக்கிறார்கள். அப்படியே பழனியில கொடுத்த இடம், எப்பட்டா கொடுத்த இடம் யாருக்குமே தெரியல. எப்பட்டா கொடுத்த இடம் யாருக்குமே இல்லை. பழனியில போராட்டம் எடுத்துக்கிறாங்க டிஆர்ஓ. இப்போ நல்லா கவனிங்க, சென்னையில நாவலூர் ஊர் இங்க சிறுசேரி, நத்தா, நாவலூர், காணலூர் இதெல்லாம் ஒரு காலத்துல ஒரு ஜமீன் ஜமீன் கிராமம். அந்த ஜமீன் கிராமத்துல இந்த லேண்ட் ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட்ல எடுத்தது இந்த டிஸ்போசல் உள்ள கொடுக்கணும். எப்பட்டா என்ன கொடுக்கணும், டிஸ்போசல் உள்ள எப்பட்டா கொடுக்கணும். அது எப்பட்டா நில சீர்திருத்தத்துறை அலுவலர் அன்னைக்கு இருந்த டிஆர்ஓ கமிஷனர் எஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேண்ட் ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட் 2 பேர் தனி மனிதர்கள் கொடுத்தாரு. அந்த தனி மனிதர் காசாக விற்பனை பண்ணிருக்காங்க. அவங்க பேங்க் எழுதி தர்றாங்க. சரிங்களா? இன்னைக்கு கரெக்ட் பண்ணதா வந்து எப்பட்டா லேண்ட் டிஸ்போசல் ஆஃப் லேண்ட் கொடுத்தது அப்படி சொல்லி தெரியாம இன்னைக்கு அப்பாவிகள் வாங்கிடுறோம். இப்போ என்ன பிரச்சனைனா இந்த லேண்ட் ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட் அந்த டிஸ்போசல் ஆஃப் சர்ப்ளஸ் லேண்ட் ரூல் படி சாமானியர்களுக்கு நிலம் கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற அந்த புனித லேண்ட் ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட் ஆன்மாவே இருக்கும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆன்மா வேற, நில சீர்திருத்தத்துறையோட ஆன்மா என்ன, நிலமற்றவர்களுக்கு நிலம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் அந்த டிபார்ட்மெண்டோட வேலை. அந்த துறையில அவர்கள் அதை வேலை செய்யவில்லை. சட்டம் போடலாம், அந்த ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொசீஜர்ல இந்த சாமானியர்கள் சண்டை போட முடியும், சாமானியர்கள் சண்டை போட முடியும் என்பது மிகப்பெரிய இப்போ அதனால அந்த நிலம் தமிழ்நாடு லேண்ட் ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம், 3 லட்சம்
எல்லார் மாஸ்டர் ரெஜிஸ்டர் 2, எல்லார் மாஸ்டர் ரெஜிஸ்டர் 3, எல்லார் மாஸ்டர் ரெஜிஸ்டர் 4. என்ன பேசுதுன்னா இந்த நிலச்சுவானார் எவ்வளவு இடம் வச்சிருந்தா அப்படின்றது எல்லார் மாஸ்டர் ரெஜிஸ்டர் 1 பேசும். அந்த எல்லார் மாஸ்டர் ரெஜிஸ்டர் 2 அவன் சண்டை போட்டு ஜெயிச்சிருப்பாரு, இல்ல இவ்வளவுதான் பேசியிருப்பாரு. 3ல இவ்வளவுதான் எனக்கு இடம், இவ்வளவு வந்து டிஸ்போசல் சப்ளஸ் லேண்ட் அப்படின்றது 3 பேசும். 4 என்ன பேசுனா இதுதான் பயனாளிகளோட பட்டியல், இவங்களுக்கு தான் நான் நிலத்தை கொடுத்தேன் இப்படின்னு பேசும். மொத்த வரலாறு 4 புக்ல இருக்கும். எந்தெந்த ஊர்ல லேண்ட் ரீஃபார்ம் ஆக்ட் உள்ள இம்ப்ளிமெண்ட் ஆனதோ இந்த ஃபைல் இருக்கும். இந்த 3 லட்சம் ஏக்கர்ல தொடர்ந்து வேலை செய்ய வேண்டியது லேண்ட் ரீஃபார்ம் டிபார்ட்மெண்டோட வேலை. ஆனால் அவர்கள் அதை நிறுத்தி கொண்டு விட்டு இந்த ஃபைல் எல்லாம் அங்கு செல்லரித்து காணா போய் உடஞ்சி வீணடிக்கப்பட்டிருக்கிறது. இதனால யாருக்கு லாபம்னா நிலம் சுவாண்டா இருக்கிறது இல்லையா அவருக்கு லாபம். அவர் அதனை லேஅவுட்டா போட கண்டமங்கலத்துக்கு தேடி மாவட்டங்கள்ல பக்கத்துல கண்டமங்கலூர்ல தேடி மாவட்ட லேஅவுட்டா போடுறாங்க. ஏன்னா அது மேனுவல் இருக்காங்க, அது உள்ள கிடக்கு. கணினி பட்டாலே யூனியாவிலேயே பழைய பத்திரம் எங்க கிட்ட இருக்கு. லேண்ட் ரீஃபார்ம் ஆக்ட்ல வந்தாலும் பத்திரம் பேசுறதுல அதன்படி டைட்டில் இருக்குன்னு சொல்லி அவங்க பாட்டு போறாங்க. லேண்ட் ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட் தன்னுடைய களப்பணியை தன்னுடைய கைக்கால் களப்பணினா கைக்காலாம் போய் நகரணும். அவன் எல்லாம் மூடி இழுத்து கொண்டு வேலையெல்லாம் அந்த ஊழியர்கள் எல்லாம் அழிச்சிட்டு இப்போ வெறும் ஃபைலா இருக்கு. இப்ப என்னது வெறும் ஃபைலா சென்னையில சேப்பாக்கத்துல ஒரு டிபார்ட்மெண்டா ஒரு 20 டேபிள் போட்டு ரெக்கார்டு கீப்பி கிளர்க்கு வேலையா அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இனி நிலச்சுவாண்டார்கள் எக்ஸசான் எல்லாம் வச்சிருக்கிற பெரிய அளவில் வாசி சொல்ல போறாங்கன்னு தெரியாது. ஏற்கனவே லேண்ட் ரீஃபார்ம்ல விதிவிலக்கு கொடுத்துருந்தாங்க. என்ன விதிவிலக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நீ வந்து 100 ஏக்கர் மேல வச்சுக்கோ, அது தோட்டமா இருந்தா வச்சுக்கலாம், அது பால் பண்ணையா இருந்தா வச்சுக்கலாம், அது கரும்பு தொழிற்சாலையா இருந்தா வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு விலக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த விலக்கு அவங்க மீறினா ஒன்றிய லேண்ட் ரீஃபார்ம் ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஆனா இம்ப்ளிமெண்ட் ஆகாம இருப்பதற்கு அப்படியே இருக்கின்றார். இதுல இன்னொரு குடும்பம் என்னன்னா 2017ஆம் ஆண்டு ஐயா எடப்பாடியார் ஐயாவுடைய காலத்துல இந்த லேண்ட் ரீஃபார்ம் சர்ப்ளஸ் லேண்ட் ஆக்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. அந்த அமெண்ட்மெண்ட் என்னன்னா இனி நிலத்தை பிரிச்சு கொடுக்குறோம்ல, இந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் நிலமற்றவர்களுக்கு கொடுக்கணும், ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம்ல, அதை நல்லா புரியுது. அதுல ரயட்னு ஒரு வார்த்தை, ரயட்னா விவசாயம் பண்றவங்க தான் கொடுக்கணும் அந்த நிலத்தை நேரத்துக்கு. இப்ப பார் போட்டு கம்பெனின்னு ஆட் பண்ணாங்க, பார் போட்டு கம்பெனின்னு ஆட் பண்ணாங்க. எந்த விவசாய சட்டமும் எந்த ரயட்டும் இருக்கணும் இதை பத்தி கேள்வியோ பெரிய அளவில் சொல்லல. நான் சேனல்ல ரொம்ப பத்தினா நிறைய பேர் எல்லாம் போட்டேன். ரயட்ங்கிற பக்கத்துல பார் போட்டு கம்பெனின்னு ஆட் பண்ணாங்க. அப்போ பயம் வந்துச்சு, இந்த 3 லட்சம் ஏக்கர் என்ன ஆகும், இனி கம்பெனிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதோட லேண்ட் ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட் சூழல்ல நிலமற்றவர்களுக்கு நிலத்தை எடுத்து கொடுத்து பிரிச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ மக்கள் இயக்கங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கு, சீனிவாச ராவோட பேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இயக்கங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அமைப்புகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விவரமே தெரியுது. ஆனா இதுல இன்னொன்று இருக்கு, டிஸ்போசல் ஆஃப் லேண்ட் டிஸ்போசல் பண்ணும்போது ABCDEF கொடுத்தாங்கல்ல, இப்ப இந்த கம்பெனி போட்டாங்க, இன்னும் அது ரூல்ஸ் இன்னும் ஃபார்ம் பண்ணல, எப்படி கொடுப்பீங்கன்னு. அது வரும் பொழுது நாம எங்க வேலை பார்க்கலாம். ஏன்னா இருக்கிறதுலே நிலமற்றவர்களுக்கு நிலம் கொடுக்கணும்னு பேசுற ஒரே டிபார்ட்மெண்ட் லேண்ட் ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்டோட கையையும் உடைச்சி காலையும்